எதற்கு வந்தாய்? அத்தாடி, நான் தங்களை பார்த்து நலம் விசாரித்து செல்லலாம் என்பதற்காக ஒரு விதமான பலகாரம் செய்து கொண்டு வந்திருக்கின்றேன் அத்தாடி. பலகா? ஆமா. மாறி எங்கே கையில் கொண்டு பார்க்கலாம். அத்தாடி, அது கையில் கொடுத்தால் கரைத்து விடும் அத்தாடி. அப்படி? ஆமா, அதை வாயில்தான் போட்டு விட வேண்டும் அத்தாடி. சரிமா, எங்கே வாயில் போட்டுக் கொண்டு பார்க்க. என்னது உச்சத்து பள்ளி சொல்றது? உச்சத்து பள்ளி அச்சமில்லை அத்தாடி. சரி, எங்கே மறுபடியும் போடு பார்க்க. ஒற்றை முலாக வருகிறது அத்தாடி. ஒற்றை தும்மல் ஒற்றுமைக்குத்தான் அத்தாடி. அதை நினைத்து தாங்கள் பயம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை. எனக்கு தலை ஒரு விதமாக வலிக்கிறதேமா. தலையை கொஞ்சம் தடை விட முடியுமா? அத்தாடி மாறி என்ன இதோ மாறி, என் நெஞ்சு வலிக்கிறதேமா. என் நெஞ்சை கொஞ்சம் தடைவிட முடியுமா மாறி? அப்படியே தடவி விட்டேன் அத்தாடி. சார், என் நெஞ்சை தடவ சொன்ன தன்னெஞ்சை தடவுகிறாள். என் தலை வலிக்கிறது மாறி, அதை கொஞ்சம் பிடித்து தடவ முடியுமா மாறி? அத்தாடி இதோ தலையை பிடித்து விட்டேன் அத்தாடி. மாறி மீண்டும் என் தலையை பிடிக்க சொன்னான், தந்தலையை பிடிக்கிறான் சொன்னான். மாறி, எனக்கு ஒரு விதமான மயக்கம் வருகிறதே மாறி. நானும் பிள்ளை வர வேண்டும் என்று வரம் கேட்க உங்களிடம் வந்தால் நீங்கள் பாலகனாக வருகின்றேன், குழந்தையாக வருகின்றேன் என்று என்னுடன் வேடிக்கையாக பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தாரே மாறி, நானும் மைந்தன் வரம் அத்தாரே வேண்டும் அத்தாரே வேண்டும் உனக்கு மைந்தன் வரம் வேண்டுமா? ஆமா. அப்படி என்றால் நீ வைகைக்கரையோரம் சென்று மாபெரும் கவசம் இருப்பாயா? அங்கே நானும் எனது மைத்துனனும் கலையும் மானாகவும் வந்து ஒரு ஆண் மகனை இருந்தது. அதை நீ கையில் எடுத்து